மத்தேயு 21. ஏசப்பா தம்முடைய சீசர்களோடு எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேமுக்கு போகிற வழியில் ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே அப்படிங்கிற கிராமத்துக்கு வராங்க. அங்கே ஏசப்பா தம்முடைய சீசர்களை 2 பேரை கூப்பிட்டு, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே கழுதையையும் கழுதை குட்டியையும் கட்டியிருக்க காண்பீங்க, அதை அவிழ்த்து என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாராவது உங்கள்கிட்ட இது ஏன் அவிழ்த்துட்டு போகிறீங்கன்னு கேட்டால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்போ உங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த சம்பவம் முன்னாடி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. அது இப்போ நிறைவேறுது. அந்த 2 சீசர்களும் அந்த பெத்பகே கிராமத்துக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போகிறாங்க. போயிட்டு கழுதையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்துட்டு வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் அந்த கழுதைக்கு மேலே தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு அதில் ஏசப்பாவை ஏற்றி கூட்டிக்கிட்டு வராங்க. திரளான ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பா பின்னாடி வராங்க. நிறைய பேர் திரளான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய வஸ்திரங்களை வழியிலே விரிக்காங்க. வேறு சிலர் மரக்கிளைகளை பறித்து அதை வழியில் பரப்புகிறாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா அப்படி சொல்லி ஆர்ப்பரிச்சுட்டே வராங்க. அப்படி எங்கே வராங்கன்னா, எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்காங்க. அப்போ இந்த எருசலேம் நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர் யாருன்னு சொல்லி விசாரிக்காங்க. அப்போ ஏசப்பா கூட வந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஏசப்பா எங்கே போகிறாங்கன்னா, எருசலேமுக்குள்ளே போய் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே விற்கிறவங்க வாங்குறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேவாலயத்துக்குள்ளே இருக்காங்க. ஏசப்பாவுக்கு பயங்கர கோபம் வருது. ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்துட்டு சொல்கிறாங்க, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் நிறைய சப்பானிகள் குருடர்கள் இவங்களெல்லாம் ஏசப்பா கிட்ட வராங்க. ஏசப்பா அவங்களெல்லாம் சொஸ்தமாக்குறாங்க. தேவாலயத்தில் ஏசப்பா கிட்ட வராங்க. ஏசப்பா அவங்களாம் சொஸ்தம் ஆக்குறாங்க. அங்கே தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் ஆர்ப்பரிக்காங்க. ஏசப்பா பார்த்து தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரிக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த பிரதான ஆசிரியர்களும் வேதபாரர்களும் கோபமடைந்து ஏசப்பாட்ட கேட்குறாங்க, நீர் இவைகளை கேட்கிறீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் உங்களை துதிக்கிறாங்களா, ஆர்ப்பரிக்கிறாங்க, இதை நீர் கேட்கிறீரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா ஆம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குதா நீங்கள் வாசிக்கலையா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேம்லேருந்து பெத்தானியா அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே ராத்திரி தங்குறாங்க. தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பெத்தானியாவிலேருந்து எருசலேமுக்கு வராங்க. வர வழியில் ஏசப்பாக்கு பசி உண்டாகுது. அப்போ வழி அருகே ஒரு அத்தி மரம் இருக்குது. ஏசப்பா அந்த அத்தி மரத்தில் ஏதாவது கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தி மரத்தை பார்க்காங்க. அந்த அத்தி மரத்தில் இலைகளை அஞ்சு வேறு ஒன்றுமே இல்லை, இலை மட்டும்தான் இருக்குது, ஒரு கனி கூட இல்லை. ஒன்று ஏசப்பா அந்த அத்தி மரத்தை சபிக்கிறாங்க. என்ன சொல்லி சபிக்கிறாங்கன்னா, இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயே அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. இதை பார்த்தா சீசர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஏசப்பா சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அத்தி மரத்தை செய்தது போல் நீங்களும் செய்யலாம். ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் கூட அது பெயரும். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. விசுவாசத்தோடு நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தாச்சு. அங்கே தேவாலயத்தில் ஏசப்பா உபதேசம் பண்ணுறாங்க. அப்போது பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தோட மூப்பர்களும் ஏசப்பாட்ட கேட்காங்க, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நானும் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கேன்,
அதை நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நானும் என்ன அதிகாரத்தினால் இதை செய்கிறேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்காங்க. அப்போது அந்த வேதபாரகர் மூப்பர்கள்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம தேவனால் உண்டாயிற்றுன்னு சொன்னால் அப்புறம் ஏன் யோவான் ஸ்நானகனை கொன்னீங்கன்னு கேட்பாரு. மனுஷரால் உண்டாயிற்றுன்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்பினாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நானும் இன்ன அதிகாரத்தால் இவைகளை செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அவங்களுக்கு ஒரு உவமையே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. அதில் அந்த அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா மூத்த குமாரன்ட்ட சொல்லுவான், நீ இன்னைக்கு திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மூத்த குமாரன் சொல்கிறான், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போய் வேலை பார்க்குறான். அப்படியே இளையவன்ட்டையும் வந்து சொல்கிறாரு, நீ இன்னைக்கு என்னோட திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யன்னு சொல்கிறாரு. அவன் சரி ஐயா போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் போக மாட்டான், போய் வேலை செய்ய மாட்டான். இவங்க 2 பேரில் யார் வந்து தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த வேதபாரகர் மூப்பர்கள் சொல்கிறாங்க, மூத்தவன் தான் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க அவங்கள பார்த்து, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். ஏன்னா யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் யோவானை விசுவாசிக்கல, ஆனால் ஆயக்காரரும் வேசிகளும் யோவானை விசுவாசித்தாங்க. அதனால் அவங்க தான் என்ன பண்ண உங்களுக்கு முன்னாடி அவங்க தான் எங்கே போவாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஏசப்பா இன்னொரு உவமை சொல்கிறாங்க, அவங்களுக்கு புரியுறதுக்காக இன்னொரு உவமை சொல்கிறாங்க. என்ன உவமை சொன்னாங்கன்னா, ஒரு வீட்டு எஜமான் இருக்கார். அந்த எஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அவர் அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுறாருன்னா சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி அதை வந்து ஒரு திராட்சை தோட்டக்காரன்ட்ட அதை குத்தகைக்கு கொடுத்துட்டு அந்த எஜமான் வந்து புறதேசத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த திராட்சை பழங்கள்லாம் அந்த திராட்சை செடியெல்லாம் கனி கொடுக்கக்கூடிய காலம் சமீபமாக வருது. அப்போது அந்த எஜமான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கனிகளை திராட்சை பழுத்திருக்கும், பழம்லாம் நிறைய காய்ச்சிருக்கும், நம்ம போய் பழத்தை வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊழியக்காரர்களை கொஞ்சம் பேரை அந்த தோட்டக்காரன்ட்ட அனுப்பி வைக்கிறாரு. இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஊழியக்காரர்களை பிடிச்சி ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல் எறிஞ்சிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த எஜமான் என்ன பண்ணுறான்னா, அதை விடவும் அதிகமான ஊழியக்காரங்களை கனி வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்பி விட்றாரு. இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுறான்னா அவங்களையும் அடித்து கொண்டுடுறான். அப்போ இந்த எஜமான் என்ன பண்ணுறாருன்னா, கடைசியில் என்னுடைய குமாரர்களுக்கு அஞ்சுவாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய குமாரனை வந்து அந்த தோட்டக்காரன்ட்ட அனுப்புகிறாரு. அப்போ இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுறான்னா, இவன் தான் இதோட சுதந்திரவாளி, இவனை கொண்டுட்டோன்னா தோட்டத்தை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவனுடைய குமாரனை பிடிச்சி தோட்டத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கொண்டுறாங்க. இப்போது அந்த எஜமான் வந்து என்ன பண்ணுவார், அந்த தோட்டக்காரனை என்ன பண்ணுவாருன்னு சொல்லி ஏசப்பா கேட்காங்க. அப்போது அந்த பிரதான ஆசாரிகள் மூப்பர்கள்லாம் சொல்கிறாங்க ஏசப்பா கிட்ட, அந்த எஜமான் வந்து தோட்டக்காரனை கொடுமையாய் அழித்து தங்களுக்கு வந்து அந்த கனியை தரக்கூடிய வேற ஒரு தோட்டக்காரன்ட்ட இவன்ட்டு வந்து இந்த தோட்டத்தை பறித்து வேற தோட்டக்காரன்கிட்ட அதை குத்தகைக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கலையா? தேவனுடைய ராஜ்யம் வந்து உங்கள்கிட்ட நீக்கப்பட்டு கனி தரக்கூடிய மற்ற ஜனங்கள்கிட்ட அது கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை அது நசுக்கி போடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்கள்லாம் நினைக்கிறாங்க, ஏசப்பா வந்து நம்மளை பற்றி தான் இந்த ஓமை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மேலே கோவப்பட்டு ஏசப்பாவை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பிடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க. ஆனால் ஜனங்கள்லாம் ஏசப்பாவை தீர்க்கதரிசிங்கிற நம்பினதுனால ஜனங்களுக்கு பயந்து ஏசப்பாவை பிடிக்காமல் இருக்காங்க.